ராமர் ஆலயம் சாத்தியமானது எப்படி? உலகம் முழுவதும் ஒரு கோவிலின் கும்பாபிஷேக விழாவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது என்றால் அது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தியில் ராமருக்காக கோவில் கட்டப்படுகிறது என்றும் அதற்கான முக்கிய ஆதாரங்களை நீதிமன்றத்தின் முன்பு வைத்தது ஒரு தொல்லியல் துறையின் அதிகாரி என்றும் அவர் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர் என்கின்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் உச்சநீதிமன்றம் ராமர் கோவில் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் கட்டப்படலாம் என்றும் இஸ்லாமிய சமயத்திற்கு மசூதி அமைப்பதற்கு வேறு ஒரு 5 ஏக்கர் நிலத்தை அயோத்தியில் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டுகளாக பல சர்ச்சைகளில் சிக்கி நடந்து வந்த இந்த வழக்கு 2019இல் ஒரு முடிவை எட்டியதற்கு முக்கிய ஆதாரமாக அமைந்தது பாபர் மசூதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு அறிக்கை. 1976 மற்றும் 77க்கு இடைப்பட்ட காலத்தில் அயோத்தியில் இந்திய அகழ்வாராய்ச்சி முதல் முறையாக நடைபெற்றது. இந்த அகழ்வாராய்ச்சியில் பேராசிரியர் பிபி லால் தலைமையில் ஒரு குழு அயோத்தி நோக்கி சென்றது. அந்த குழுவில் கேரளாவைச் சேர்ந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் கே முகமதுவும் இடம்பெற்றிருந்தார். உச்சநீதிமன்றத்தில் இந்திய அகழ்வாராய்ச்சி குழு மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சி மூலம் அதிகாரப்பூர்வ அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்பாக அயோத்தி உள்ள பாபர் மசூதி ராமர் கோவிலுக்கு மேல் கட்டப்பட்டுள்ளதாக கே முகமது உலகிற்கு எடுத்துரைத்த உண்மைக்கு துணையாக நின்றுள்ளார். இதனை அடுத்து அயோத்தி வழக்கு மிக தீவிரமடைந்து தொல்லியல் ஆராய்ச்சியாளர் கூறியது சர்ச்சைக்குரிய நிலத்தின் வழக்கிற்கு திருப்பு முனையாக அமைந்ததாக கூறப்படுகின்றது. இவ்வளவு பெரிய உண்மையை முதலில் எடுத்துரைத்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் கே முகமது தற்பொழுது தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார். அந்த பேட்டியின் முதல் கேள்வியாக அயோத்தியில் கோவிலுக்கு மேல்தான் பாபர் மசூதி கட்டப்பட்டுள்ளது என்பதை நிரூபிப்பதற்கு என்ன மாதிரியான ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைத்தது என்று கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு அவர், நாங்கள் மசூதிக்குள்ளே சென்ற பொழுது இந்து கோவில் தூண்களுக்கு மேல் மசூதி அமைந்திருப்பதை பார்த்தோம். அந்த தூண்களின் அடிப்பகுதி முழுவதும் பூரண கும்பங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. பூரண கும்பம் இந்துக்களின் 8 மங்கள அடையாளங்களில் ஒன்று. அதோடு சிதைக்கப்பட்ட சிலைகளையும் அங்கு நாங்கள் கண்டுபிடித்தோம். அது மட்டுமின்றி செங்கலால் கட்டப்பட்ட அடிமட்ட பகுதியும் தூண்களுக்கு கீழ் இருப்பதை கண்டோம். இவையெல்லாம் பொதுவாக கோவில்களில் மட்டுமே இருக்கும், மசூதிகளில் இருப்பதில்லை. இந்த ஆதாரங்களை வைத்து இந்த பகுதியில் முன்பு ஒரு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் உறுதி செய்தோம் என்று கூறினார். அதனை அடுத்து எனது அறிக்கையை 1990இல் நான் சமர்ப்பித்த பொழுது என்னுடைய அலுவலக தொலைபேசிக்கு அதிக மிரட்டல்கள் வந்தது. பிரச்சனை வரும் என்பதை தெரிந்துதான் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தேன். இன்று வரையிலும் அதற்கான பிரச்சனைகளை நான் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஒரு தொல்லியல் ஆய்வாளர் எப்பொழுதும் யாருக்குமே சார்பாக முடிவுகளை கூறக்கூடாது, உண்மை பக்கமே நிற்க வேண்டும். நீங்கள் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்தவரா என்பது முக்கியமல்ல. அறிவியல் பூர்வமான சான்றுகள் என்ன கிடைக்கின்றதோ அதைத்தான் சொல்ல வேண்டும். அதன்படியே நானும் நடந்தேன். மேலும் இந்த நேரத்தில் நாட்டில் உள்ள அனைத்து இந்து முஸ்லிம் மக்களுக்கும் நீங்கள் கூற வேண்டியது என்ன என்றும் கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஆராய்ச்சியாளர் முகமது, எனது அறிவுரை என்னவென்றால் அயோத்தி, மதுரா மற்றும் சிவனுடன் தொடர்புடைய ஞானவாபி ஆகிய 3 இடங்களும் இந்துக்களுக்கு மிக முக்கியமான இடங்கள். அதை அவர்கள் கேட்பது நியாயமான கோரிக்கைதான். இஸ்லாமியர்களுக்கு மதினா, மக்கா எப்படி இருக்கின்றதோ அதே போன்றுதான். ஆனால் இஸ்லாமியர்கள் அனைவரும் இதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்க 2 சமூகங்களும் முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார். அதோடு காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.